உச்சநீதிமன்றத்துடைய அதிரடியான அறிவிப்பு. இது மக்களுக்கு மகிழ்ச்சியா? இல்ல மோடிக்கு தலைவலியா? அப்படிங்கிற ஒரு புதிய விஷயம் இப்ப ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாம காங்கிரஸ் 2 பங்கு வெற்றி பெறுவதற்கான மாபெரும் வாய்ப்பை இந்த செய்தி கொடுத்திருக்கிறது. இது சார்ந்த முழு விவரத்தை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னா. இது அரசியல் களம். தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க. இவிஎம் பேன் பண்ணணும். எத்தனையோ குரலுக்கு இந்த இந்தியாவில் ஒழிக்கப்பட்டது. இவிஎம் மிஷினால தான் மோசடி நடக்குது. தேர்தல்ல மோசடி நடக்குது. பல எதிர்கட்சிகளும் நம்மள மாதிரி இருக்கிற சாமானிய மனுஷங்களும் இவிஎம் பேன் பண்ணணும் அப்படி பல விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கு மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு தருணமாக உச்சநீதிமன்றம் ஒரு அறிவிப்பை அறிவித்திருக்கிறாங்க. அந்த அறிவிப்பை பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி காங்கிரஸ் 2 பங்கு மாபெரும் வெற்றி தழுவ இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி அண்மையில வெளியாயிருக்கிறது. அதாவது மூட் ஆஃப் தி நேஷன் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு வெளியாயிருக்குது. அந்த கருத்து கணிப்புல அடுத்த இந்தியாவுடைய பிரதமராக ராகுல் காந்தி தான் வரணும்னு சொல்லிட்டு 10 பேருகிட்ட கருத்து கேட்டோம்னா அதுல கிட்டத்தட்ட 6 பேரு அந்த கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. அதுவே மீண்டும் மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமரா வரணுமா அப்படின்னு கேட்டா அதே 10 பேருகிட்ட அந்த கருத்தை கேட்டோம்னா வெறுமனே 2 பேரு தான் அந்த கருத்தை சொல்றாங்க. இது எந்த காரணம்? எதனால மக்கள் இப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு மிக முக்கிய காரணம் ஓட் சோரி. இந்த ஓட் சோரியை பத்தி இந்தியா முழுவதும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய ஒரு நபர் இருக்கிறார்னா அந்த நபர் ராகுல் காந்தி அவர்களால மட்டும்தான் இந்த விஷயம் இந்தியா முழுவதுமே பரப்பி மூளை முடுக்குகளில் ஓட்சோரி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருடைய வீடுகள்லயும் போய் சேர்ந்திருக்கு. இதுக்கு மிக முக்கிய காரணமானவர் ராகுல் காந்தி அவர்கள். தனியாளா நின்னு பல போராட்டங்கள் நடத்தி பல எதிர்ப்புகள் மத்தியிலையும் இந்த விஷயத்த சீரும் சிறப்புமா பேரணி நடத்தி முடிச்சிருக்காரு. இந்த பேரணியை நடத்தும் பொழுது எவ்வளவு ஆதரவு மக்கள் கொடுத்தாங்களோ பேரணி நடத்தி முடித்ததுக்கு அப்புறம் பீகார்ல இருக்கக்கூடிய லோக்கல் ஊடகங்கள் கருத்து கணிப்பை எடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த கருத்து கணிப்புக்கு தான் வெளியாகி பீகார் மக்களுக்கு மட்டும் இல்லாம இந்திய மக்களுக்கே மகிழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். பீகார்ல அடுத்து தேர்தல் வரபோது அதுல இதுக்கு முன்னாடி 25 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் பீகார்ல காங்கிரஸ்னா என்னன்னே தெரியாது. மக்களுக்கும் தெரியாது, காங்கிரஸ் இருக்கானே தெரியாது. ஆனா இப்ப அந்த கருத்து கணிப்புல வெளியா இருக்கக்கூடிய சம்பவம் விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கின்ற பொழுது 3 பங்குனா அதுல 2 பங்கு காங்கிரஸ்க்கு தான் அப்படிங்கிறாங்க. 60 இடங்களுக்கு மேல காங்கிரஸ் வெற்றி பெறுங்கிறாங்க. ஆர்ஜேடி 100 இடங்களுக்கு மேல வெற்றி பெறும்னு சொல்றாங்க. அப்ப இதனுடைய முழு பின்னணி, முழு தரவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை எதிர்த்து குரல் கொடுத்து இந்தியா முழுவதும் போராட்டம் நடத்தின ராகுல் காந்தி அவர்களுக்கு தான் போய் சேரும். இந்தியா முழுவதும் ஓட்சோரி மூலமா தான் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்தின அந்த நபர் ராகுல் காந்திக்கு தான் எல்லா பாராட்டுங்களும் ராகுல் காந்திக்கு தாங்க போய் சேரும். சரி, இப்ப அண்மையில வெளியா இருக்கக்கூடிய செய்தி என்னன்னா இந்த ஓட்சோரி எல்லாம் எதுல நடத்துறாங்க? இவிஎம் மிஷின்ல தான் நடத்துறாங்க. அப்ப இவிஎம் மிஷினை பேன் பண்ணிட்டு பழைய வாக்கு சீட்டு முறையவே கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் எப்படி சிறப்பா தேர்தல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் எல்லாம் பல இடத்துல போயிட்டு இருந்துச்சு. அதற்கு உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அந்த இவிஎம் மிஷின் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் எங்க இருக்கு? ஹைதராபாத்ல ஒன்றிய அரசாங்கம் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இந்த இவிஎம் மிஷின் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் இருக்கு. அதுல ஒரு கோளாறு, அங்க தேர்தல் ஆணையர்கள் கோளாறு, உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியை நீக்கிட்டு தேர்தல் ஆணையரை நியமனம் பண்றது, இது மாதிரி பல விஷயங்களை பாஜக தொடர்ந்து செய்து கொண்டே வந்தாலுமே அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர் ராகுல் காந்தி. அவரு கூட பல மக்கள் திரண்டிருக்கிறாங்க. மம்தா பானர்ஜியிலிருந்து தேஜஸ்வி யாதவ் அவர்களிலிருந்து சமாஜ்வாதி கட்சி அகிலேஷ் யாதவ், இந்த மாதிரி பல தலைவர்கள் இந்தியா கூட்டணி பின்னாடி திரண்டதுனால இந்தியா கூட்டணிக்கு பல செல்வாக்கு அதிகரிச்சிருக்கு.
மாபெரும் வெற்றியை தழுவும் அப்படிங்கிற மாதிரியான பல கருத்து கணிப்புகள் வெளியாயிட்டு இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்காவாசி மக்கள் ராகுல் காந்திக்கு தான் ஆதரவா கொடுக்குறாங்க. இதெல்லாம் மகிழ்ச்சியான செய்தி. சரி, உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, பெங்களூர்ல இருக்கக்கூடிய மாநகராட்சி தேர்தல், இந்த தேர்தல் கிட்டத்தட்ட எப்ப 2015 ஒண்ணு நடந்துச்சுன்னு சொன்னாங்க. 2020 ஒண்ணு நடக்க வேண்டியது. ஆனா அது நடக்கல. அது இப்ப நவம்பர் மாசத்துல நடக்க போகுது. இந்த நவம்பர் மாதத்தில் நடக்க போறக்கூடிய தேர்தலில் இவிஎம் மிஷினை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யாரு சொல்லியிருந்தா? அங்க இருக்கக்கூடிய பெங்களூர்ல இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையர் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டதாகவும் பேசினதாகவும் சொல்லப்படுறாங்க. ஆனா உச்ச நீதிமன்றமும் பயன்படுத்த தேவையில்லை, நீங்க வாக்கு சீட்டு முறையவே பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான அதிரடியான தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இது யாருக்கு பயம்? யாருக்கு தலைவலி வரும்? இவிஎம் மிஷின் மூலமா தொடர் வெற்றி கண்ட பாஜகவுக்கு தான் இது பயம் வரும். இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே பாஜகவுக்கு ஒரே இடி மேல இடி விழுந்தது மாதிரி தானே இருக்கும். அப்ப இது ஒரு தொடக்கம். பெங்களூர்ல இருக்கக்கூடிய மாநகராட்சி தேர்தல்ல வாக்கு சீட்டு முறையை பயன்படுத்தினா அங்க காங்கிரஸ் ஆட்சி இருக்கு. காங்கிரஸ் ஆட்சியினால இந்த ஒரு தொடக்கத்தை எடுத்திருக்காங்க. இப்ப இந்தியா முழுவதும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா வாக்கு சீட்டு முறையை தானே கொண்டு வருவாங்க. அப்ப மோசடி நடைபெறுமா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வியா இருந்தாலுமே இது ஒரு நல்ல முறை. அதாவது இவிஎம் மிஷின் எது கொண்டு வந்தாங்க? டைம் ரொம்ப லேட் ஆகுது, வாக்குகளை எண்ண முடியல அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த வாக்குகளே போலி வாக்குகளாகவும் மக்களுடைய உரிமையை பறிக்கும் விதமா இருந்துச்சுன்னா அது நமக்கு தேவையில்ல. வாக்கு சீட்டு முறையவே கொண்டு வரலாம். ஆனா இந்தியா முழுவதும் இது நடைமுறைப்படுத்தப்பட்டால் பாஜகவுடைய நிலைமை என்னாகும்? மோடி அண்ட் ஷாவுடைய நிலைமை என்னாகும்? அவங்க கதிகலங்கி நிக்க போறாங்க. இந்த பெங்களூரு விஷயத்தை கேட்டே அவங்களுக்கு தலைவலி வந்துருச்சு. அப்ப அடுத்து வரக்கூடிய தேர்தல் பீகார்ல வருது. அப்ப பீகார்லயும் வாக்கு சீட்டு முறையை பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் எழும்புகிறது. இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையரா இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் அவர்கள் கேள்வி எழுப்பியிருப்பாரா? எழுப்பியிருக்க மாட்டாரா? பெங்களூர்ல இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையர்கிட்ட போன் பண்ணி பேசுனதா சொல்லப்படுறாங்க. ஆனா அதாவது பெங்களூர்ல இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையரான ஜி.எஸ். சக்கீரா ஜோஷி அவர் என்ன சொல்லிட்டாரு? இது மாநில அரசாங்கத்துக்குள்ள வரக்கூடியது. என்னோட அதிகாரம், என்னுடைய கட்டுப்பாட்டுனால இந்த தேர்தலை நடத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப மாநில அரசாங்கத்தோடைய உரிமையை பறிப்பதற்கு மத்திய அரசாங்கம் ஏதேனும் ஒரு கோளாறு வேலைகளை செய்யும். அப்படி இருந்தும் அவங்களுடைய எதிர்ப்புகள் மத்தியிலும் இந்த வாக்கு சீட்டு முறையை கொண்டு வந்திருக்கிறது இந்தியாவுடைய மக்கள் பெரும்பாலும் வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்தியா முழுவதும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பு. இதே உச்ச நீதிமன்றத்துல அடுத்த ஒரு வழக்க எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வழக்க போடுங்க, இவிஎம் பேன் பண்ணுங்க, வாக்கு சீட்டு முறையை திரும்ப கொண்டு வாங்கன்னு ஒரு வழக்க தொடுங்க. இந்த வழக்க உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் அவர்கள் எடுத்து நடத்தினாருன்னா, ஏன் இந்த வழக்க போடணும், ஏன் நடத்தணும் அப்படின்னு நம்ம ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தணும்னா, இதுக்கு முன்னாடி நடந்த 2024 தேர்தல்ல நடந்த மகாராஷ்டிரா, ஹரியானா, வாரணாசி, கர்நாடகா, மகாதேவபுரம் இந்த தொகுதிகள்லயே இவ்வளவு மோசடி நடந்திருக்குதுன்னா இந்தியா முழுவதும் எவ்வளவு மோசடி நடந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கருத்தில் கொண்டு பி.ஆர். கவாய் அவர்கள் இவிஎம் பேன் பண்ணிட்டு வாக்கு சீட்டு முறையை திரும்ப கொண்டு வந்தாருன்னா இன்னுமே நல்லா இருக்கும், நல்ல ஆட்சி அமையும், இல்லையா ஆட்சி மாற்றம் நடைபெறும். இது எல்லாமே மக்களுடைய கோரிக்கை, என்னுடைய தனிநபர் கோரிக்கை கிடையாது. எல்லா யூடியூப் சேனல், எல்லா சமூக ஊடகங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல எடுத்து பாருங்க. எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் இவிஎம் பேன் பண்ணும், இவிஎம் பேன் பண்ணும். அடுத்த ஒரு யாத்திரை இவிஎம் பேன் யாத்திரை ராகுல் காந்தி அவர்கள் நடத்தினா கூட அதுக்கு சந்தோஷம் தான். அந்த அளவுக்கு இவிஎம் பேன் பண்ணுங்கிற ஒரு குரல் இந்தியா மக்கள் மத்தியில எழும்பி இருக்கு. அப்ப இவிஎம் பேன் பண்ணா மக்களுக்கு நல்லது நடக்கும்ங்கிறது எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படக்கூடிய விஷயம். இத இவிஎம் பேன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நம்ம கருத்து கணிப்பு உங்களிடத்துல கேட்டா கூட முக்காவாசி வர்றதுமே இவிஎம் பேன் தான் வருது. இதெல்லாம் உங்களுடைய கருத்து கணிப்புகளா வருது. சரி, ஆனா தொடர்ந்து பீகார்ல இருக்கக்கூடிய லோக்கல் ஊடகங்கள்ல இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊடகங்கள் வரையும் ராகுல் காந்தி அவர்கள் பின்னாடி அணி திரண்டு அவரு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் அவங்க பின்னாடி இருந்து உழைத்த
பத்திரிகையாளர்களுக்கும் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு சல்யூட் கொடுக்கலாம். அதுல மிக முக்கியமான பத்திரிகை தான் அந்த ஒயர். இந்த ஒயர் தான் ராகுல் காந்தி அவர்கள் எந்தெந்த போட்டோஸ், எந்தெந்த வீடியோஸ், எந்தெந்த ப்ரூஃப் வைத்து மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துறார் அப்படிங்கிறதுக்கு எல்லா ஆதாரங்களையும் தங்களுடைய இணையதளங்கள்ல போட்டு எல்லா சோசியல் மீடியா பேஜஸ்லயும் அவங்க கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்காக பல உதவிகரமா இருந்தாங்க. இப்ப ராகுல் காந்தி அவர்கள் போட்ட ஒரு விதை ஓட்சோரி அப்படிங்கிற விதை அது விழிப்புணர்வா மாறி எல்லா மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. இதனால ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் அங்க இவிஎம் தடை செய்துட்டு வாக்கு சீட்டு முறையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அடுத்து ராகுல் காந்தி அவர்கள் ஒரு விதையை போட்டாருன்னா இந்தியா முழுவதுமே வாக்கு சீட்டு முறை வரும் அப்படிங்கிறது தான் எல்லாரோடையும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அப்ப ராகுல் காந்தி அவர்களுக்கு செல்வாக்கு பெருகிருக்கு. 2 பங்கு ராகுல் காந்திக்கு ஆதரவு வந்திருக்கு. பிரதமருக்கு ஆதரவு குறைந்திருக்கு. இதுதான் மூட் ஆஃப் தி நேஷனுடைய கருத்து கணிப்பு. இந்த கருத்து கணிப்புகளை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க. அடுத்து நீங்க என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஆலோசனைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க. மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.